இதுதான் பதூர் போர் நடந்த இடங்கள். இந்த பள்ளத்தாக்கில் தான் சஹாபாக்கள் தங்கியிருந்தாங்க. அங்கே தூரம் இருக்கக்கூடிய அந்த மேட்டு பகுதிகளில் மக்கா முஷ்ரிக்குங்க அந்த இடத்துலேருந்து தங்கியிருந்தாங்க. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் மக்கா இஸ்லாமிய படைகளால் கொல்லப்பட்ட மக்கா முஷ்ரிக்குகள் இந்த இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல தான் தூக்கி வீசப்பட்டாங்க. இது பதர் போர் நடந்த அந்த இடங்கள். அப்படி பின்னால் தெரியுது பாருங்க இந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுர்னுடைய வியூகம் அமைத்து டெண்ட் அமைச்சு தங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருந்து பிரார்த்தனை செஞ்சாங்க. அதனுடைய பலனாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக சிறந்த ஒரு வெற்றியை தந்தான் என்பது வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. அந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அலைக்கும் பிகஸ்ரத்தி சுஜூத், நீங்கள் அதிகமாக சஜிதா செய்யுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க? அதிகமாக சஜிதா செய்யுங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்து இறைவனிடம் பிரார்த்தனையின் மூலமாக இந்த வெற்றியை பெற்றதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்கிறாங்க, அதிகமாக சஜிதா செய்யுங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதாக்கும் நீங்கள் தலை உயர்த்தக்கூடிய நேரத்தில் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, உங்களுக்கு ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை தந்த ஒரு இடம்தான் இந்த பதூர்னுடைய இடம். நம்மளுடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களும், அது எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை முன்னிறுத்தி நம்ம செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சஜிதாவின் மூலம் கேட்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக ஒரு உன்னதமான வெற்றியை தருகிறான் என்பது இந்த வரலாற்றில் நம்மளுக்கு கிடைக்கப்படக்கூடிய மாபெரும் ஒரு படிப்பினை. சஜிதாவின் மூலம் இறைவனிடம் மன்றாடி எல்லா நன்மைகளையும் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.